வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி இன்று கார்கில் பயணம். போர் வெற்றி நினைவு ஸ்தூபியில் மலர் மாலை வைத்து மரியாதை. உலகின் மிக உயரமான சுரங்கப்பாதை திட்டமான 4.1 கிலோமீட்டர் நீளமுள்ள ஷின்குல்லா சுரங்கப்பாதை திட்டம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் மோடி தொடங்குகிறார். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் பெயர் மாற்றம். தர்பார் ஹால் மற்றும் அசோக் ஹால் முறையே கணதந்திர மண்டபம், அசோக் மண்டபம் என அழைக்கப்படும் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு திடீர் அறிவிப்பு. மெட்ரோ ரயில் திட்டம். 2 பேரிடர் இழப்புகளுக்கு நிதி கோரிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை புறக்கணிப்பு. மாற்றாந்தாய் மனப்போக்குடன் தமிழகத்தில் நடத்தும் மத்திய பாஜக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் நாளை திமுக ஆர்ப்பாட்டம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்காதது ஏன்? நாடாளுமன்றத்தில் கனிமொழி எம்பி கேள்வி. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த இயக்க திட்டம், மாற்று ஆய்வு திட்டம் இன்றி திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தது மத்திய இணையமைச்சர் டோக்கன் சாகா விளக்கம். நாட்டின் கனிமங்களுக்கு வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. மாநில அரசுகளுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. 9 நீதிபதிகள் அமர்வில் 8 பேர் மாநிலங்களுக்கு ஆதரவு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு. 33 இடங்களில் சோதனை செய்த பள்ளி நிர்வாகிகள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் 36 பேர் கைது. மேலும் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல். புதுச்சேரி மாநிலத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்ஜெட் 12,700 கோடிக்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். மத்திய பிரதேசத்தில் முதலீடு செய்ய முன் வாருங்கள். தமிழக தொழில் அதிபர்களுக்கு மாபி முதல்வர் மோகன் யாதவ் கோவையில் அழைப்பு. இடஒதுக்கீடு பிரிவில் 1200 பேர் IAS, IPS, IFS அதிகாரிகளாக நியமனம். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். பாஜக கூட்டணியில் குழப்பம். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற ராஜ் தாக்கரே கட்சி திட்டம் மாநில அரசின் மீதான அதிருப்தியால் முடிவு. பீகார் சட்டசபையில் முதல்வர் நிதிஷ்குமார் ஆவேசம். நீங்கள் ஒரு பெண், உங்களுக்கு எதுவும் தெரியாது, உட்கார்ந்து பேசுவதை கேளுங்கள் என்று பெண் MLA-வை பேசியதற்கு பெண்ணிய இயக்கங்கள் கடும் எதிர்ப்பு. கருணை மதிப்பெண் ரத்து செய்து நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு. exams.nta.ac.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. இந்தியாவில் இங்கிலாந்தை போல் வரி செலுத்துகிறோம், ஆனால் சோமாலியாவை போல் அரசின் சேவைகளை பெறுகிறோம். ஒரு சாதாரண குடிமகன் 10 ரூபாய் சம்பாதித்தால் 3 ரூபாய் வரி, 2 முதல் 2.50 வரை GST, மொத்தமாக 7 முதல் 8 ரூபாய் அரசின் கருவூலத்திற்கு சென்றால் மக்களுக்கு பட்ஜெட் மீதான விவாதத்தில் ஆம் ஆத்மி MP ராகவ் சந்தா கடும் விமர்சனம். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக புகார். அவருக்கு முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்க
வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் 30ஆம் தேதி போராட்டம். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழகத்தை தொடர்ந்து காங்கிரஸ் அரசு நடவடிக்கை. பாஜகவுக்கு தேசிய செயல் தலைவரை ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் நியமிக்க கட்சி முடிவு. பிரதமர் மோடி, அமித்ஷா தீவிரம். மகாராஷ்டிராவில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு புனேயில் 4 பேர் பலி. தேவையில்லாமல் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற வரக்கூடாது என எக்ஸ் தளத்தில் மும்பை போலீசார் பதிவு. யூடியூபில் பிரதமர் மோடியை முந்திய ராகுல் காந்தி 12.7 மில்லியன் பின் தொடர்பவர்களுடன் முதல் இடம் பிடித்தார். 1.1 மில்லியன் பேருடன் மோடிக்கு 6வது இடம். மூன்று ஆண்டுகளில் மகாராஷ்டிராவில் 1 லட்சம் பெண்கள் மாயம். உடனடியாக விசாரித்த கண்டுபிடிக்க போலீசுக்கு மும்பை ஐகோர்ட் உத்தரவு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியை கொலம்பியாவின் போதைப்பொருள் மன்னன் பாப்லோ எஸ்கோபர் உடன் ஒப்பிட்டு பேசிய ஆந்திர சந்திரபாபு நாயுடு. நெல்லை, கோவை மேயர்கள் பதவி விலகலை தொடர்ந்த அப்பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்த ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. கோவை மேயர் தேர்தலை ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு. மாஞ்சோலை தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு நடவடிக்கைக்கு எதிராக சமூக ஆர்வலர் மனு தாக்கல். வழக்கு பதிவு செய்து தேசிய மனித உரிமை ஆணையம் நடவடிக்கை. மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி திருத்திய ஊதிய உயர்வை அறிவிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுப்போம். முன்னாள் உள்துறை செயலாளர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால், மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோருக்கு எதிராக கைது வாரண்ட். சென்னை ஐகோர்ட் எச்சரிக்கை. போதைப் பொருள் வழக்கில் சிறையில் உள்ள ஜாபர் சாதிக் மனைவியின் வங்கி கணக்கில் இருந்து எனக்கு எந்த பணமும் கைமாறவில்லை. எந்த விதமான சட்டவிரோத செயல்களிலோ பண பரிவர்த்தனைகளில் நான் ஒருபோதும் ஈடுபட்டது இல்லை என்று திரைப்பட இயக்குனர் அமீர் மறுப்பு. சிவகாசி அருகே காதல் திருமணம் செய்த கார்த்திக் பாண்டியன் ஆணவ கொலை செய்யப்படவில்லை. கைதான 3 பேரும் பெண்ணின் குடும்பத்தாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என விருதுநகர் மாவட்ட எஸ்பி ஃபிரோஸ்கான் தகவல். மனித கழிவுகளை மனிதர்களே சுத்தம் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடை சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையிலேயே நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்டது. இந்த விவகாரத்தில் திமுக, காங்கிரஸ் கட்சிகள் நாடகம் ஆடுகின்றன. நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பி தம்பிதுரை புகார். இருபத்தைந்து எம்பிகளை கொடுக்காவிட்டால் தமிழகம் புறக்கணிக்கப்படுமா? 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நோட்டாவிற்கு கீழேதான் உங்களுக்கு வாக்கு. டெபாசிட் வாங்க முடியாத வகையில் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். அன்புமணி ராமதாஸுக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதில். குற்றவியல் துறை இயக்குநராக ஹசன் அலி ஜின்னாவை நியமிப்பது அதிகார துஷ்பிரயோகம்.
வேண்டியவர்களுக்கு கட்சியில் பதவி வழங்கலாம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாடல். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கக்கூடாது. மூத்த அமைச்சருக்கு அந்த பதவியை அளிக்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பரிந்துரை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது. தனிப்படை போலீசார் நடவடிக்கை. மதுரை ஆம்னி பேருந்து ஓட்டுநரை கட்டி வைத்து தாக்கிய விவகாரம். பேருந்து உரிமையாளர் மற்றும் அவரது ஊழியர்கள் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை. ஆம்பூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியை வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை வெள்ளி பொருட்கள் கொள்ளை. ஆம்பூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். ஆம்பூர் கிராமிய காவல் நிலைய போலீசார் வழக்கு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கோலாகலம். ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா இன்று தொடக்கம். 206 நாடுகளில் இருந்து 10,814 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. 32 விளையாட்டுகளில் 46 பந்தயங்கள். இன்று இரவு 11:30 மணிக்கு தொடக்கம். வில்வித்தை போட்டியில் இந்திய ஆண்கள் அணி நேரடியாக கால் இறுதி போட்டிக்கு தகுதி. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் தாய்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்று அரை இறுதிக்கு இலங்கை அணி முன்னேறியுள்ளது. TNPL கிரிக்கெட் 5 ரன்கள் வித்தியாசத்தில் நெல்லையை வீழ்த்தியது திருப்பூர் தமிழன்ஸ் அணி. விண்வெளியில் இருந்து விரைவில் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவார் என நாசா சூசகம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக 2 கோடி பேர் ஊடுருவல். அவர்கள் வேற்றுகிரக வாசிகள் என டொனால்ட் ட்ரம்ப் சாடல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.